Hallelujah. Hallelujah. இதுக்கா சபை? சபை கூடி வருவதலை நீங்கள் விட்டு விடாமல் ஒருவரை ஒருவர் கவனித்து. அப்ப தேற்ற ஒளியம் யார் ஒளியம்? சிச்சி, தேற்றவாளன் இருக்கும்போது நான் என்ன செய்ய முடியும்? பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்க, பக்கத்தில் கை கழுங்க. தேற்றவாளன் எங்க இருக்கிறார்? அந்த போறாரு, இந்த போறார். அப்படியா? சில மீட்டிங்ல சொல்ல அந்த வராரு, இந்த வராரு, அங்கேயும் இங்கேயும் போல இங்கா இருக்கிறாரு. ஆவியானவர் அப்படியே இறங்குறார். எங்க இறங்குறாரு? உள்ளதானே இருக்கிறாரு. உள்ள இருந்துட்டு இறங்குறாருன்னு வயிற்றுக்குள்ள இறங்குறாரு. இதெல்லாம் வேதத்துல இல்லாத வார்த்தைகள். ஆவியானவர் இறங்கினார் பெந்தேகோஸ்தே நாள்ல. ஏன்னா இயேசு சொன்னார், இப்ப வரைக்கும் நான் அனுப்பலப்பா, இனிமேதான் அனுப்பேன், போய் நான் அனுப்புவேன். அன்னைக்கு இறங்கினாரு. அதுக்கு பிறகு பேதுரு ஆவி இறங்கிட்டு அப்படி இருக்கா? ஆவில நிறைந்து இருக்கு. பவுல் மேல ஆவி இறங்கிட்டு அப்படி இருக்கா? நீங்களாம் பைபிள் வாசிப்பீங்கல்ல, நல்லா கவனிங்க. பவுல் மேல ஆவியான இறங்க, பவுல் ஆவியில் நிறைந்து. அப்ப ஆவியானவர் தேற்றுவார்னா யாரை கொண்டுதான் தேற்றுவாரு? பக்கத்தில் கொஞ்சம் உங்களை கொண்டுதான். உமக்குள்ள தானே இருக்கிறாரு, உன்னை கொண்டுதானே தேத்தணும். நம்ம ஒரு தாய் தேற்றுவது போல். I love that song. It is translated in Hindi by me, and I use that song in the crusades. But I always pray to the Lord, Lord, எவனாவது இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு தன்னுடைய பொறுப்பை தூக்கி போட்டுறக்கூடாது. நல்ல கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. நம்பிக்கை இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க நம்பிக்கை என்ன? என் நம்பிக்கை என்ன? பரலோகத்தில் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். அது நிமித்தம் நான் இன்னொருவரை தேற்றுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கேன். சமாதானம் இயேசு தருகிறார், தேற்றுதல் என் மூலம். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் கிரியை செய்கிறதுனால நான் தேற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன், தேடுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். Why we are not having concern for the lost? தொலைந்து போனவர்களை குறித்து ஏன் கவலை இல்லை? Because it is not my work அப்படின்னு நினைக்கிறோம். காணாதவர்களை குறித்து கவலைப்படவில்லை ஏன்? பின்வாங்கி போனவர்களை குறித்து கரிசனை இல்லை ஏன்? இதுவரை ஒரு முறை கூட சுவிசேஷம் சொல்லாதவர்களுக்கு சொல்வதற்கு வேண்டும் என்கிற துடிப்பு உண்டாகவில்லை ஏன்? Because we think comforting ministry is not mine. I want to tell you, comforting ministry is yours. உங்களுடையது, 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 உங்களுடையது. அதான் நம்பிக்கை, அதான் நம்பிக்கை. பரலோகத்தில் இருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நான் மற்றவங்களை தேற்றுவதற்கு அழைக்கப்பட்டவங்க. நான் ஒரே ஒரு காரியத்தை காட்டிட்டு கொடுத்துட்டு உங்களை குழப்பி விட்டுட்டு போயிடுறேன். எத்தனை பேர் விசுவாசிங்க பவுல் தெளிவான சரியான தீர்க்கதரிசி? கையை வைத்துங்க பார்க்கலாம். என்ன? பவுல் தெளிவான சரியான தீர்க்கதரிசின்னு சொல்றவங்களாம் கை வைத்துங்க. அப்ப பவுலுடைய நிருபத்தெல்லாம் கிழிச்சு போட்டலாமா? என்ன 4-5 பேர் தான் கை வைத்திருக்கீங்க. அகஸ்டின் ஜெபக்குமார் போய் தீர்க்கதரிசின்னுட்டு யூடியூப்ல ஒருத்தன் போட்டு வச்சிருக்கான். அதையும் உங்க ஊர் ஆளுக்காக எல்லாருக்கும் அனுப்பியிருக்கிறார். வெரி குட், தேங்க்யூ ஃபார் த கிரேட் அட்வர்டைஸ்மெண்ட். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் இப்போ சொல்ல போறேன், பவுல் ஒரு பொய் தீர்க்கதரிசி. வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம். தெரிஞ்ச வசனங்கள் ஆனாலும் வாசிக்கலாம். 15வது வசனம். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும், கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரையடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. 17
பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். பவுல் செத்துட்டாரா உயிரோடு இருக்கிறாரா? Paul was beheaded. கழுத்து வெட்டப்பட்டு செத்து போனார். அவர் சொல்றார், நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக நாம் சாக மாட்டோம். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்றேன். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:51. 1 Corinthians 15:51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. போதும். பொய்யா நிஜமா? என்ன பவுல் செத்து போயிட்டாருங்கிறீங்க, அவர் ஒரு ரகசியத்தை வர சொல்றேங்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்றேங்கிறார். அவர் கள்ள தீர்க்கதரிசியா நல்ல தீர்க்கதரிசியா? இப்ப சொல்லுங்க, நல்ல தீர்க்கதரிசியா கள்ள தீர்க்கதரிசியா? கள்ள தீர்க்கதரிசிக்கெல்லாம் ஓட்டு போடுறவங்க சொல்லுங்க பார்க்கலாம். கைவத்து என்னத்துக்கு ரெண்டுக்கும் ஓட்டு போட மாட்டேங்கிறீங்க? Why he said that? Why he said that? எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் முடிஞ்சிருச்சு. பதில் வேணுமா? அப்படியா? கண்டிப்பாவா? half an hour இருப்பீங்களா? நல்ல கவனிங்க. நாம என்னமோ பைபிள் படிக்கிறோம், எதையாவது படிச்சுட்டு 2 பாட்டு பாடியாச்சுன்னா பரலோகம் போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு மனிதனுக்கும் தன்னுடைய காலத்தை பிதாவானவர் வெளிப்படுத்தவில்லை என்று இயேசு சொன்னார். அவர் வரும் வேளையை யார் அறிய மாட்டார்கள்? அப்போஸ்தலர் 1வது அதிகாரம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் நமக்கு தெரிந்த வசனம். ஆனா 1-2 வேகமா பார்த்துறேன். நான் எல்லாத்தையும் விளக்க போறதில்லை. இட் இஸ் a big Bible study. I am not going to take it. 6வது 7வது வசனம். 1வது அதிகாரம் 6-7. அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்ததல்ல. Stop that. Full stop. பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்தது அல்ல. நோ. இன்னொரு இடத்துல சொல்ற குமாரன் வருகிறார். அப்ப பவுல் அவுட் ஆஃப் enthusiasm, அவுட் ஆஃப் thirst, ஒரு தாகத்தோடு கூட வாஞ்சையோடு கூட எதிர்பார்த்தலோடு கூட எழுதுகிறார். ஆண்டவர் வரும்போது நானும், ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தை குறித்து எழுதுகிற பேதுரு எழுதுகிற ஒரு வார்த்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம். 1 பேதுரு 1வது அதிகாரம். 10, 11, 12. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தமல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்தாவினாலே. போய் படிச்சுக்கோங்க. It was not Paul writing about himself, it is writing about you. இந்த காலத்துல அவனுக்கு ஒரு உச்சம், நாம மறைக்க மாட்டோம் தெரியுமா, ஒரு வார்த்தை சொல்ல தெரியுமா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பெரிய எதிர்பார்ப்பு, now Jesus will come.
நான் மன்னிக்க மாட்டேன். அந்த நம்பிக்கையின் எதிர்பார்ப்பு இருக்கிற மனுஷன் மற்ற